வசதி வாரிய வீடு ஒதுக்கீடு முறைகேடு வழக்கிலிருந்து அமைச்சர் ஐ பெரியசாமி விடுவித்த உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ இந்த தீர்ப்பு எந்தெந்த அடிப்படையில் வழங்கப்பட்டிருப்பதாக அந்த விவரங்களையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறாரா? என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? இந்த வழக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய சொந்தமான ஒரு வீட்டை மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய பாதுகாவலர் கணேசன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்வதில் ஒரு முறைகேடு செய்ததாக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் ஏற்கனவே ஐ பெரியசாமியை விடுவித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த ஒரு உத்தரவு எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரிக்க எடுத்தார். இந்த வழக்கின் வாதங்களை பார்க்கும்போது, அதாவது அரசு தரப்பில் வாதங்களை பார்க்கும்போது, அரசிடம் ஊதியம் பெறுபவர் பொது ஊழியர் என்பதால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கவர்னரிடம் தான் இந்த வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி பெற வேண்டும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கவர்னரிடம் அனுமதி பெறாமல் சபாநாயகரிடம் அனுமதி பெறப்பட்டது. எனவே இதில் விதிமீறல் உள்ளதாக இந்த வழக்கில் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையின் முக்கிய வாதத்தை பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்க வரும்போது ஐ பெரியசாமி தன்னை விடுவிக்க வேண்டும் என்று தொடரப்பட்ட அந்த வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு மனுவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. இருந்த போதும் இந்த வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் ஏற்கனவே தெரிவித்த கருத்துக்களை பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கவர்னரிடம் அனுமதி பெறவில்லை, சபாநாயகரிடம் அனுமதி பெறப்பட்டது. அதனால்தான் இவர் விடுவிக்கப்பட்டார். இருந்த போதும் தற்போது காலம் தாழ்ந்து விடவில்லை. தற்போது கூட லஞ்ச ஒழிப்புத்துறை நினைத்தால் மீண்டும் கவர்னரிடம் சென்று அனுமதி பெற்றுக் கொள்ளலாம், மீண்டும் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விசாரிக்கலாம் என்று ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பை பார்க்கும்போது ஐ பெரியசாமிக்கு எதிரான அந்த ஒரு வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சிறப்பு நீதிமன்றத்துக்கு தற்போது உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கின் விசாரணை 1 மாத காலத்துக்குள் முடிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் வரும் மார்ச் 28ஆம் தேதி ஐ பெரியசாமி சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி 1 லட்சம் ரூபாய்க்கு பிணை செலுத்த வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஒரு வழக்கு விசாரணை மீண்டும் ஆரம்பத்திலிருந்து நடத்தி 1 மாதத்திற்குள்ளாக அந்த வழக்கு விசாரணையை முடிக்க வேண்டும் என்ற உத்தரவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. மதன், இப்போ அடுத்த கட்டமாக அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்றால் என்னென்ன என்று சொல்லலாம்? இப்போ சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு என்ன மாதிரியான தீர்ப்பாக ஐ பெரியசாமி தரப்பு பார்க்கிறது? ஐ பெரியசாமி தரப்பை பார்க்கும்போது, ஏற்கனவே இந்த வழக்கில் தவறாக தன் மீது ஒரு பொய்யான வழக்கு போடப்பட்டதால் அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் தனக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட நடவடிக்கைகள் சட்ட விதிகளை பின்பற்றாமல் எடுக்கப்பட்டதாக தான் அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக, அதாவது கவர்னரிடமிருந்து அனுமதி பெறாமல் சபாநாயகரிடமிருந்து அனுமதி பெற்று தன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தான் அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. எனவே இந்த ஒரு நீதிமன்றமும் தன்னை விடுவித்து அந்த உத்தரவு பிறப்பித்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை தொடர்ச்சியாக நடத்துவதால் நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடிக்க போல இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய வரி பணத்தையும் சேர்த்து வீணடிப்பது போல இருக்கும். எனவே இந்த வழக்கில் முறையாக எந்த ஒரு விதிகள் பின்பற்றாமல் தொடரப்பட்ட அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், தான் விடுவிக்கப்பட்ட சரிதான் என்றுதான் அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இருந்த போதும் தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து நடத்த வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளார். எனவே இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி மேல்முறை செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மதன், இப்போ முக்கியமாக இவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது, அதாவது சபாநாயகருடைய அனுமதியை பெற்றிருக்கிறோம், ஆனால் இதில் ஆளுநருடைய அனுமதியை பெற்றிருக்க வேண்டும் என்ற வாதம் என்பதுதான். அந்த அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியதாக சொல்லப்பட்டது. இப்போ அது சார்ந்த கருத்தாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது? அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முறையான அனுமதி பெறவில்லை என்றால் ஏன் முறையான அனுமதி தற்போது பெற முடியாது என்ற ஒரு கேள்வியை தான் ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது கூட காலம் தாழ்ந்து விடவில்லை, இனிமேலும் சென்று ஆளுநரை சந்தித்து அதற்கான ஒரு அனுமதி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கையிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து, அதாவது ஏற்கனவே இவரை சிறப்பு நீதிமன்றம் விடுவிப்பு உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் அந்த உத்தரவை எதிர்த்து ஏன் லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியும் ஏற்கனவே நீதிபதி ஆனந்த் எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறையின் செயல்பாடின்மை காரணமாகவே தாமாக முன்வந்து இந்த வழக்கை தான் விசாரிக்கிறதாக அவர் இதை தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை உரிய ஆவணத்துடன் மீண்டும் ஆளுநர் சந்திக்க வேண்டும், அது தொடர்பாக முறையான அனுமதி பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்தும் ஏற்கனவே தெளிவுபட்டிருந்தார்.
எனவே தற்போது கூட இந்த வழக்கு நீண்ட தூரத்தை கடந்து விடவில்லை. ஒரே ஒரு சாட்சி மட்டுமே இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டுள்ளது. எனவே இப்போது கூட ஆணையரை சந்தித்து அனுமதி பெற்றுக் கொள்ளலாம். இந்த வழக்கை அப்படியே விட்டுவிட முடியாது. இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நம்மோடு இது குறித்த கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செஞ்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? சிறப்பு நீதிமன்றம் என்பது டிஸ்சார்ஜ் கொடுத்ததுதான். அதாவது இது வந்து டாரக் சிங் கேஸ்ல இருந்து வருகிறது. இந்த டாரக் சிங் கேஸ் என்ன சொல்கிறது என்றால், ஜுடிஷியரியோட ஃபங்க்ஷன் அது வந்து ஒரு டெம்பிள் மாதிரி, ஒரு ஆலயம் மாதிரி, அது எல்லோரும் தொழக்கூடிய இடம். எனவே இந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுக்கணும் என்று சொல்கிறது. டிஸ்சார்ஜ்னா ஒரு வழக்கு வந்து விசாரிக்காமலேயே வந்து வழக்கு அந்த சம்பந்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்வது. அப்படியான ஒரு விடுதலை வந்து இதுல வந்து அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆனால் வழக்கின் அடிப்படை சாராம்சம் எது என்றால், தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பிளாட் ஒன்றை அவர் இன்னொருவருக்கு அலாட் செய்ததில் முறைகேடு இருப்பதாக எழுப்பப்பட்ட சந்தேகம். இதிலே தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுக்கு பண ரீதியாக நஷ்டம் இல்லை. என்ன காரணம் என்றால், முழு தொகையான 70 லட்சமோ 80 லட்சமோ பெற்றுக்கொண்டுதான் அந்த பிளாட் தரப்பட்டிருக்கிறது. எனவே கவர்மெண்ட்டுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக இதுல நம்ம வந்து குற்றம் சாட்ட முடியாது. என்றாலும் இதுல வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. காரணம், பிளாட் வாங்கியவர்கள் வந்து மீண்டும் அதை அதிக விலைக்கு விற்றிருக்கிறார்கள் என்கிற ரீதியில் தான் இந்த வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் இருந்து பல கட்ட டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்களுக்கு பிறகு சொல்லப்போனால் நீதியரசர் வெங்கடேஷ் அவர்கள், ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் டிஸ்சார்ஜ் கேம் என்றே அதை வர்ணிக்கிறார். டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுவதே ஒரு விளையாட்டாக இருக்கிறது என்றெல்லாம் கூட வர்ணிக்கிறார். அந்த டிஸ்சார்ஜை எதிர்த்து சூமோட்டோவாக இவரே எடுத்த வழக்கு. இப்போது டிஸ்சார்ஜ் கொடுத்தது தவறு என்று கூறிவிட்டார். எனவே மீண்டும் வழக்கு வந்து கீழமை நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். இப்படி போகும்போது எழுகிற பிரச்சனை என்னவென்றால், இதற்கான சாங்ஷன் பெறப்படவில்லை. அதாவது சாங்ஷன் தந்தது அன்றைய சபாநாயகர் அவர்கள், ஆனால் தர வேண்டியது அன்றைய ஆளுநர் அவர்கள். இதுல ஒரு நுணுக்கமான வேறுபாடு இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை ஆளுநரிடம் அனுமதி பெற வேண்டும். அதாவது தற்போதைய ஆளுநர் அதற்கு அனுமதி தர வேண்டும். தற்போதைய ஆளுநர் அனுமதி தருவதாக இருந்தால் அவர் உள்துறைக்கு இது சம்பந்தப்பட்ட எல்லா விதமான டாக்குமெண்ட்டுகளையும் உள்துறைக்கு அனுப்புவார். ஆனால் இதே மாதிரியான ஒரு வழக்கு ஒன்றில், அதாவது இதே மாதிரி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு பிளாட் ஒன்றை திரு ஜாபர் அலி ஐபிஎஸ் அவர்களுக்கு தந்த வழக்கு ஒன்றிலே ஜாபர் அலி ஐபிஎஸ் அவர்களுக்கு உள்துறை அனுமதி தரவில்லை. அவர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி, ஆல் இந்தியா சர்வீஸ். ஆனால் அவருக்கு அந்த உள்துறை அனுமதி தரவில்லை. அவருக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அனுமதி தரவில்லை. எனவே உள்துறை மீண்டும் அனுமதி தருமா? ஆளுநர், இப்போதைய ஆளுநர் அந்த அனுமதியை அடிப்படையாக கொண்டு இன்றைய லஞ்ச ஒழிப்பு துறைக்கு வழக்கை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி தருவாரா? இதெல்லாம் வந்து இதுல எழுப்பப்படுகிற பிரதான கேள்விகள். எனக்கு தெரிந்து இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை ரத்து செய்து மீண்டும் ஒரு முறை வழக்கு தொடர்வதால் நீதிமன்றத்தின் நேரம் தான் விரயமாகுமே தவிர ஒரு பெரிய ரிசல்ட் எதுவும் வராது. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சாம்.